ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், நம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நபர்களும் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கனம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்ப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேண்டாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 13 வரை. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யாராக்கிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர், ஆதியும் அந்தமும் மானவர் இவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும், எல்லா நாட்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah. நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. யோவான் 17ஆம் அதிகாரம் 6-19 வரை. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவைகளை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்து நீர் அவைகளை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னுடைய உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக்கும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். இன்றைய நாளின் செய்திக்காக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சேவ்னவ் நிறுவனத்தில் பணியாற்றும் எனது பெயர் ஜோர்ஜியா. நான் எனது செய்தியை தொடங்க முன் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்க விரும்புகின்றேன். காரணம், அந்த அளவுக்கு தேவன் உண்மையுள்ளவராகவும் கிருபையுள்ளவராகவும் இருக்கின்றார். நான் சொல்ல விரும்பும் காரியம்தான், தேவன் இல்லாமல் இந்த பூமியிலே நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் நமக்கு எதையுமே பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அவருடைய ஆவியும் வல்லமையும் வரும்போது மட்டுமே நம்மால் எல்லாம் செய்ய முடியும். அவர் செய்தால்தான் நமக்கு எதையும் செய்ய முடியும். இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும்.
நான் உண்மையிலே இந்த வார்த்தையை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த வசனம் நாம் அனைவருக்கும் பொருத்தமானதாயிருக்கின்றது. நீங்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால், இந்த அதிகாரத்துக்கு மறுபிறப்பு என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். உண்மையிலே நாம் அனைவரும் பெற வேண்டிய ஒரு முக்கியமான பிறப்பாக இருக்கின்றது. இந்த சம்பாஷணையானது யூதர்களுடைய தலைவனும் பரிசேயனுமான நிக்கோதேமுக்கும் உலக இரட்சகரான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே நடந்த உரையாடலாக காணப்படுகின்றது. நாம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கின்றோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமு என்ற மனிதன் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் ஒரு பரிசேயன் மட்டுமல்லாமல் அவன் யூதர்களுடைய தலைவனாகவும் இருந்தான் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் அவனுக்குள் ஒரு கடினமான கேள்வி இருந்து கொண்டிருந்தது. அவன் அந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்பதற்கு ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தான். எனவே அவன் இரவில் அவரிடத்துக்கு வர முடிவு செய்தான். ஏனென்றால் அவன் இயேசுவுடன் பழகுவதை ஜனங்கள் பார்த்தால் ஒருவேளை அவனை உபத்திரவப்படுத்தலாம், அல்லது அவனுடைய அந்தஸ்து காரணமாக, அல்லது ஒரு பரிசேயனாக தான் யார் என்பதை அறிந்து கொண்டால் அது பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் என்று நினைத்து அவன் அவரை பகலில் பார்க்க விரும்பவில்லை. அநேகமான பரிசேயர்கள் இயேசுவின் போதனைக்கு எதிராக இருந்ததை நாம் அறிவோம். ஆனால் நிக்கோதேமுவுக்கு இந்த கேள்வியானது அவனுக்குள்ளேயே எழுந்து கொண்டிருந்தது. அவன் அவரை பார்த்து, உங்களை ஒரு ஆசிரியராகவும் ஒரு போதகராகவும் காண்கின்றேன் என்றான். அதற்கு இயேசுவை ஒரு போதகர் என்று கனப்படுத்தி அங்கிருந்து ஒரு உரையாடலை அவன் தொடங்குகிறான். பின்னர் அவன் அவரிடம், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று கூறுகின்றான். தான் கண்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு ஒரு வல்லமை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை நிக்கோதேமு ஏற்றுக்கொள்கின்றான். ஆகவே தேவனுடைய அற்புதமான வல்லமை தங்கியிருக்கும் இந்த நபர் யார் என்பதை அறிய அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இயேசு அவனுக்கு பதிலளித்து, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான் என்று மிக உறுதியாக கூறினார். இயேசுவின் பதிலானது மிக ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இயேசு மிகவும் இனிமையான முறையில் அதற்கு பதிலளிக்கவில்லை. நிக்கோதேமு இயேசுவை போதகர் என்று ஏற்றுக்கொண்டு கௌரவித்து, நீங்கள் செய்வதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்லி தன் உரையாடலை ஆரம்பித்தபடியால் ஒருவேளை நிக்கோதேமு அவரிடத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான பதிலை எதிர்பார்த்திருக்கலாம். இயேசுவின் பதிலானது மிக ஆச்சரியமாகவே இருக்கிறது. இது நம் அனைவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படும் பதிலாக இருக்கின்றது. ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை என்று மிக உறுதியாக இயேசு கூறுகின்றார். மறுபடி பிறப்பது என்பதின் அர்த்தம் என்ன? நிக்கோதேமு ஒரு வயது முதிர்ந்த மனிதன் என்பதால் வளர்ந்த ஒரு மனிதன் எப்படி மீண்டும் பிறக்க முடியும்? அதாவது அவன் மீண்டும் பிறக்க அவன் தாயின் வயிற்றில் நுழைய வேண்டும் என்பதா இதன் அர்த்தம் என்று அவரது பதிலை குறித்து ஆச்சரியப்படுகின்றான். மறுபடி பிறக்க வேண்டும் என்று எனது சிறு பிராயத்தில் நான் கேள்விப்பட்ட போதும் நானும் இப்படியே தான் யோசித்தேன். நான் ஏற்கனவே பிறந்து விட்டேனே, எப்படி என் தாயின் வயிற்றுக்குள் நான் மீண்டும் செல்வது என்று நினைத்தேன். ஒருவேளை உங்களுக்கும் இதே கேள்வி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் நபருக்கும் இதே கேள்வி இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இயேசு என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். மறுபிறப்பு என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். நிக்கோதேமு இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்டதன் பிறகு 5ஆம் வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மாம்சத்தில் பிறப்பது மாம்சத்துக்குரியதாகவும் ஆவியினால் பிறப்பது ஆவிக்குரியதாகவும் இருக்கின்றது என்றார். ஆகவே உண்மையில் ஜலத்தினால் பிறப்பதும் ஆவியால் பிறப்பதும் என்ற 2 வழிகள் இருக்கின்றது என்று நிக்கோதேமுவுக்கு இயேசு விளக்கப்படுத்த முயற்சிக்கிறார்.
ஜலத்தினால் பிறப்பது என்பது சரீர பிரகாரமாக பிறக்கும் பாதையை குறிக்கின்றது. நம்மில் பெரும்பாலானோர், சொல்லப்போனால் நாம் அனைவரும் இந்த வழியில் தான் பிறந்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு தாய் பிரசவத்திற்கு வரும்போது அவள் பிள்ளையை பெற தயாராக இருக்கிறாள் என்பதை அவளது தண்ணீர் பை உடைகின்ற போதுதான் மக்கள் அதை அறிந்து கொள்கின்றார்கள். மேலும் அந்த தண்ணீர் பை உடையும் போதுதான் ஒரு குழந்தை சரீர பிரகாரமாக பிறந்து இந்த பூமிக்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். இதுவே சரீர பிரகாரமான பிறப்புக்கு ஆதாரமாக காணப்படுகின்றது. ஆனால் ஆவிக்குரிய பிறப்பை பார்க்கும்போது அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. இது ஆவிக்குரிய முழுகல் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. தேவன் ஆவியாக இருப்பதால் நாமும் ஆவியில் பிறந்திருக்கின்றோம். எனவே நாம் ஆவியில் பிறந்திருப்பது நமக்கு மிக அவசியமானதாக இருக்கின்றது. எப்படி நாம் ஆவியில் பிறப்பது? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஆவியால் பிறக்கின்றோம். ஏனென்றால் புதிய பிறப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஒரு புதிய வாழ்க்கையை பெறுகிறோம் என்று அர்த்தப்படுகின்றது. நாங்கள் ஒரு புதிய பார்வையையும் பெறுகின்றோம். காரணம், இயேசு நிக்கோதேமுவிடம் கூறும்போது, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். நாம் அப்படி மறுபடி பிறக்கும் போது புதிய பார்வையையும் பெற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் இந்த வாழ்க்கையை சரீர பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சரீர பிரகாரமாக பார்த்திருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காண தவறி இருக்கலாம். ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் இதை பார்க்க தவறி இருப்பீர்களானால் அது மிக ஆபத்தானது. ஏனென்றால் நீங்கள் தேவ காரியங்களில் குருடர்களாக இருந்து விடுவீர்கள். நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பின இடத்தில் நீங்கள் குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒளியும் இருளும் ஒன்றாக நடக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருப்பதால் அங்குள்ள ஒளி என்னவென்று பார்க்க முடியாதபடி எதிரியானவன் நம் கண்களை குருடாக்கி வைத்து விடுவான். நாம் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டுமானால் நாம் ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். அதாவது நாம் ஆவியில் பிறந்திருக்க வேண்டும். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கூடாக வெளிப்பட்ட தேவனுடைய செயலை நிக்கதேமு காண்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த முழுமையான அடையாளத்தை அவனால் அறிந்து கொள்ள முடியாமற் போயிற்று. உங்களால் தேவனுடைய கிரியையை பார்க்க முடியும். ஆனால் ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தவறியிருக்கலாம். அவரை ஏற்றுக்கொள்வது மிக அவசியமாயிருக்கிறது. காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய தேவனாகவும் மற்றும் பரிசுத்த ஆவியாகிய தேவனாகவும் இருக்கின்றார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கர்த்தராகவும் சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மறுபிறப்படைகின்றீர்கள். அப்படியாக மறுபிறப்படைகின்ற ஒருவனுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானது வந்து வாசம் பண்ணுகிறது. அதுவே நீங்கள் அனுபவிக்கும் புதிய பாதையாக இருக்கின்றது. மற்றும் இந்த புதிய அனுபவமானது உங்களை ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை வாழ உதவி செய்கின்றது. இது நம்முடைய முழு வாழ்க்கையையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கிறது. உங்கள் சொந்த கண்ணோட்டத்தில், அதாவது மாம்சத்துக்கூடாக வாழ்க்கையை பார்க்காமல் தேவனுடைய கண்ணோட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் மாம்சமும் ஆவியும் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியாது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்பதாக வாசிக்கின்றோம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று இயேசு கூறினார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கின்றான் என்றார். இயேசுவினிடத்தில் வருகிறவன் விசுவாசத்தோடு அவரிடத்திற்கு வர வேண்டும். இது நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு சத்தியமாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் நம்மால் காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அதன் தாக்கத்தை நம்மால் உணர முடியும். காற்றினுடைய தாக்கத்தின் நிமித்தம் மரங்கள் அசைவதை காணலாம், மரங்களிலிருந்து இலைகள் விழுவதை காணலாம், ஆனால் அந்த காற்றை நம்மால் காண முடியாது. ஆகவே
நாம் இயேசுவிடம் வரும்போது நாம் அவரை விசுவாசித்து அவர் கர்த்தர் என்றும் இரட்சகர் என்றும் அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மகா ராஜா என்றும் நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆவியில் பிறக்கும் பொழுது நம் வாழ்வானது பூமியிலே மாத்திரம் நின்று விடாது, நம்முடைய நித்திய வாழ்வும் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். காரணம், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இந்த பூமியின் பாதையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றோம். நிக்கோதேமு தன் பெருமையை கீழே இறக்கி வைத்துவிட்டு இயேசுவிடம் வந்ததைப் போல நான் இன்று ஜெபிக்கிறேன், நீங்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இடையூறாக இருக்கும் உங்கள் பெருமையோ பாவமோ அகங்காரமோ அவை எதற்கும் இடம் கொடாமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மாத்திரம் தரக்கூடிய மறுபிறப்பை பெற்று ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வாராக என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத உங்களை அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும்படி நான் இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். காரணம், உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டால் நீங்கள் ஒரு விடுதலையான மற்றும் சுதந்திரமான ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். காரணம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. நாம் மறுபிறப்படையும் போது கிறிஸ்துவை போல மாறுகின்றோம். நாம் ஒரு புதிதான மற்றும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் வேதத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் குழுக்களில் இணைந்து கொள்ளுங்கள். இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் நோக்கோடு வேதாகமத்தை வாசியுங்கள். ஒரு போதகரிடம் அல்லது நீண்ட காலமாக விசுவாசியாக இருக்கும் ஒருவரிடத்தில் இதை பற்றி கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் செய்து கொண்டிருக்கும் செயலில் இவர்களும் ஒரு வழிகாட்டிகளாக இருந்து உங்களுக்கு உதவலாம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆவியினால் மறுபிறப்படைந்தவர்கள். நாங்கள் இனி இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. காரணம், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். நீங்கள் ஆவியால் பிறக்கும் போதுதான் அந்த ராஜ்யத்தை உங்களால் பார்க்க முடியும். ஆவியில் பிறப்பது என்பது புதிய பிறப்பை குறிக்கிறது. அது மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிக்கின்றது. அது சுதந்திரமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கின்றது. அதாவது இந்த உலகில் வாழ்பவர்களைப் போல அல்லாமல் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பதோடு உங்கள் ஆவிக்குரிய மனதையும் திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்கின்றது என்பதாக வேதாகமம் நமக்கு கூறுகின்றது. ஆகவே உங்கள் ஆவிக்குரிய சிந்தையானது விழித்தெழும்ப வேண்டும் என்றும் ஒரு புதிய மாற்றத்தை வாழ்க்கையை வாழ்வதற்கான கிருபை கிடைக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தாமே உங்களை காத்து வழிநடத்துவாராக. அவர் உங்களுக்கு முன்னும் பின்னும் சென்று நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர்,
முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா,
குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.